மக்கள் வணக்கம். மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆலயங்கள் அருட்கூடங்கள், தமிழர் கட்டிடக்கலையின் சிகரங்கள், தெய்வீக திருத்தலங்களை கண்ணால் பார்ப்பதே பேரின்பம் அடியவர்க்கு. அந்த வகையில் இதோ இந்த ஆலயம் நிகழ்ச்சி உங்களுக்காக. குமரன் வழிபாடு சங்க காலம் தொட்டே தமிழகத்தில் உள்ளது. குன்றுதோறும் குமரன் என்பார்கள். அப்படி ஒரு பழமையான கோவிலையே இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் காணப்போகிறோம். தஞ்சை மாவட்டத்தில் பூங்கொல்லை என்னும் ஊரில் இந்த சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் உள்ளது. வாருங்கள், கோயிலை காணலாம். தஞ்சை மாவட்டத்தில் கோவில்களுக்கு பஞ்சமில்லை. நெற்களஞ்சியமாக விளங்கும் தஞ்சாவூரில் காணும் திசைதோறும் கோவில்கள். சோழநாடு சோறுடைத்து என்பார்கள். சோறு என்பதற்கு முத்தி என்றொரு பொருளும் உண்டு. தஞ்சையில் பூங்கொல்லை என்னும் இடத்தில் புதுமையான வரலாறோடும் பழமையான அழகோடும் விளங்குகின்ற ஒரு திருக்கோயிலே இந்த அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி ஆலயம். அறுபடை வீடுகள் சிறப்பாக பேசப்படும் தமிழ் கடவுளுக்கான கோவில்கள் எண்ணிலடங்கா. அவற்றுள் இந்த திருக்கோயிலும் ஒன்று. வழக்கமாக கருவறை மூலவர் சுயம்புவாக தோன்றியபின் திருக்கோயில்கள் கட்டப்பட்டிருக்கும். பிறகு உற்சவமூர்த்தி செய்யப்படும். மாறாக இந்த சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் சற்று வித்தியாசமானது, கொஞ்சம் புதுமையானது. முதலில் உற்சவர் பாலமுருகன் வந்திருக்கிறார். பிறகே கருங்கல் மூலவரை பிரதிஷ்டை செய்து திருக்கோயில் எழுப்பியிருக்கிறார்கள். சிறிய கோவிலாக இருந்தாலும் 150 ஆண்டுகால வரலாறு கொண்டதாக இந்த சுப்பிரமணிய சுவாமி கோயில் திகழ்கிறது. திருச்செந்தூரில் ஒரு ஞானி முருகப்பெருமானை தன் வழிபடு தெய்வமாக கொண்டு வழிபட்டு வந்தார். தமக்கு பிறகு முருகனுக்கு யார் என்ற எண்ணத்தோடு உறங்கியவர் கனவில் முருகன் தோன்றி ஒரு பெரியவர் கையில் வழிபடு விக்கிரகத்தை தரும்படி சொல்லி மறைந்தார். கண் விழித்ததும் ஞானி கனவில் சென்ற வழியே செல்ல ஒரு பெரியவரை கண்டார். அவரிடம் விக்கிரகத்தை தந்துவிட்டு மறைந்தார். விக்கிரகத்தை பெற்ற பெரியவர் தஞ்சாவூர் பூங்கொல்லையில் அதை வைத்து ஊர் மக்களும் வழிபட வழிவகுத்தார். இப்படி முதலில் இந்த சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் உற்சவர் பாலமுருகனை முதல் வந்தார். இது நடந்தது 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில். பிறகு ஊர் மக்கள் ஒன்று கூடி முருகனுக்கு திருக்கோயில் கட்டினார்கள். செந்திலில் மேவு கந்த சுரேஸ்வரர் பெருமாளே என்ற அருணகிரிநாதர் பாடியது போலவே திருச்செந்தூர் முருகனின் செப்பு திருமேனி இந்த சின்னஞ்சிறிய கோவிலில் அமைந்திருப்பது இந்த திருக்கோயிலின் சிறப்பாகும். கிழக்கு நோக்கிய மூலவர் சன்னதியில் வள்ளி தேவானையுடன் சுப்பிரமணியர் அருள் பொங்கும் அழகுடன் காட்சியளிக்கிறார். விசாலமான திறந்த வெளியில் முன் நுழைவாயில். உள்ளே நுழைந்ததும் பலிபீடம், கொடிமரம், மயில் மண்டபம் உள்ளன. உள்ளே தென்புறம் ஆதி விநாயகர் கோவிலும் வடபுறம் இடும்பன் கோவிலும்
நடுவே மகா மண்டபமும் உள்ளன. கருவறையின் இருபுறம் சுமார் 7 அடி உயரத்தில் சுதை வேலைப்பாடு கொண்ட 2 துவாரபாலகர்கள் உள்ளனர். கருவறையில் உள்ள மூலவர் வள்ளி தெய்வானை உடனுரை சுப்பிரமணிய சுவாமியை எவ்வளவு தூரத்தில் நின்று வணங்கினாலும் காணும்படி யாருக்கும் மறைக்காதபடி உயரமான இடத்தில் வைத்துள்ளனர். பட்டினத்தார், பத்ரகிரியார் போன்ற ஞானியரின் புடைச்சிற்பங்களுடன் 16 கற்றூன் மண்டபம் இந்த சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு அழகு சேர்க்கின்றது. இத்திருக்கோயிலுக்கு தீர்த்தமில்லா குறையை முருகனே தீர்த்து வைத்தார். சுவாமி சன்னதியின் நேரெதிரே கல்லணை கால்வாய் வெட்டப்பட்டு கோவிலின் தீர்த்தவாரியாக அமைந்திருப்பதும் சிறப்பாகும். கந்தர் சஷ்டி பெருவிழா ஐப்பசியில் அமாவாசையின் மறுநாள் விநாயகர் வழிபாடு முதலில் நடந்த பிறகு கொடியேற்றத்துடன் 11 நாட்கள் சிறப்பாக நடைபெறுவது இந்த சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலின் சிறப்புக்கு எடுத்துக்காட்டாகும். இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். முருகப்பெருமானுக்குரிய பாடல்களில் திருப்புகழுக்கே முதலிடம். திருப்புகழின் சொற்கள் ஒவ்வொன்றும் ஆற்றல் மிக்கவை, எனவே ஆக்கமளிப்பவை. இனி இன்றைய பகுதியில் என்ன திருப்புகழ் பாட்டு, என்ன கருத்து என்று கேட்கலாமா? எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. அருணகிரிநாதருடைய வாக்கிலிருந்து இன்று முருகப்பெருமானுடைய பெருமைகள், முருகப்பெருமானுடைய உறவு முறைகள், இவ்வளவு தகவல்களையும் சொல்லி அதற்கு மேலாக ஒரு அற்புதமான தமிழ் வார்த்தையையும் நமக்காக அவர் இங்கே கொடுக்கின்றார். அவருடைய வேண்டுகோள் என்ன என்பதையும் பாடலின் மூலம் பார்த்துவிட்டு பிறகு விளக்கம் பார்க்கலாம். மனநூறு கோடி துன்பம் நொடி மீதிலே நினைந்து மதனூடலே முயங்கி அதிரூப மடமாதர் ஆசை கொண்டு புவி மீதிலே உம்மயங்கி மடமாதர் ஆசை கொண்டு புவி மீதிலே மயங்கி மதிசீர் எல்லாம் அழிந்து கொடிதான மதிசீரில்லாம் அழிந்து கொடிதான வினை மூடியே திரிந்து புவி மீதிலே உழன்று விரகான்மையே தளர்ந்து விழும் நாளில் வினை மூடியே திரிந்து புவி மீதிலே உழன்று விரகான்மையே தளர்ந்து
விடும் நாளில் விசையான தோகை தொங்க மயிலேறி ஓடி வந்து விசையான தோகை தொங்க மயிலேறி ஓடி வந்து வெளிஞான வீடு தந்து அருள்வாயே வெளிஞான வீடு தந்து அருள்வாயே தினை வேடர் காவல் தங்கு மலை காடெல்லாம் உழன்று சிறு பேதை கால் பணிந்த குமரேசா தினை வேடர் காவல் தங்கு மலை காடெல்லாம் உழன்று சிறு பேதை கால் பணிந்த குமரேசா திரை ஆழி சேது கண்டு பொருராவணேசை வென்று திரை ஆழி சேது கண்டு பொருராவணேசை வென்ற திருமால் முராரி தங்கை அருள்பாலா திருமால் முராரி தங்கை அருள்பாலா முனிவோர்கள் தேவர் ஒம்பர் சிறையாகவே வளைந்த முதுசூரர் தானை தங்கள் கிளையோடு முடி கோடி தோள் எழுந்து கழுகோடு பாரறிந்து முடி கோடி தோள் எழுந்து கழுகோடு பாரறிந்த முனைவேலினால் எறிந்து பெருமாளே முனைவேலினால் எறிந்த பெருமாளே. முருகப்பெருமானே, இந்த பாடல் எந்த தலத்தின் மீது உள்ள முருகப்பெருமான் மீதும் பாடப்பட்டதல்ல, பொது பாடல் என்கின்ற தலைப்பில் வரக்கூடியது. முருகனை துதிக்கும் இப்பாடல் எந்த கோவிலிலும் வீட்டில் நாம் பூஜை செய்யும் பொழுது கூட நாம் பாட வேண்டிய பாடல் இது. முருகா, அந்த திணைப்புணத்தை காவல் காக்கக்கூடிய அந்த வேடர்கள், அந்த மலைகள், அந்த எல்லா இடங்களிலும் சுற்றி திரிந்து அந்த வள்ளிநாச்சியாருக்கு அருள் புரிந்தவனே. அது மட்டுமல்ல, அதற்கு அடுத்தவதாக ராமாவதாரத்தை மிகவும் அழகுபடச் சொல்கின்றார். அந்த அலை வீசும் கடல் மீது அழகாக ஒரு அணையை கட்டி அக்கறைக்கு சென்று ராவணனுக்கு அருள் புரிந்தார் ராமச்சந்திரமூர்த்தி. முதல் நாள் போர்க்களத்தில் ராவணன் அனைத்தையும் இழந்து போய் இப்படி பூமியை பார்த்து கொண்டிருந்த பொழுது அங்கே கம்பருடைய வாக்கு, அப்பா இவ்வளவும் போயாச்சு, எல்லாம் போயிடுத்து உன்னை விட்டு, அப்படி இருக்கும் பொழுது தவறு இல்லையா? அதனால் என்ன செய்கின்றாய்? ஆளையா உனக்கு அமைந்தன மாறுதம் வரைந்து போலையாயினை கண்டனை இன்று போய். எல்லோரும் சொல்லியிருப்பீர்களே ஒரு வார்த்தையை, அவ்வாறு நூலில் சொல்லப்படவில்லை. எந்த ஒரு மூல நூலிலும் இன்று போய் நாளை வா என்பது எங்கும் கிடையாது. இன்று போய் போருக்கு நாளை வா என நல்கின நாகிலம் கமுகின் வாளை தாவுரு கோசல நாடு உடை வள்ளல் என்பது கம்பருடைய வாக்கு. ஏன் போருக்கு என்று அவர் சொல்ல வேண்டும்? சண்டை என்றால் நாளை, எந்த ஒரு பிரச்சனையும் இப்பவே தீர்த்திடணும், கொஞ்சம் முத்தி போட்டால் அழகாக அமைதியாக போய்விடும். அதே சமாதானம் என்றால், அமைதி என்றால் அதை ஒத்தி போடக்கூடாது, அப்பொழுதே அமைதியை கடைபிடித்து விட வேண்டுமாம். அப்படி ராவணன் முதலான அவர்களையெல்லாம் அணைகட்டி போய் வென்ற அந்த ராமச்சந்திரமூர்த்தியினுடைய சகோதரி, முரண் என்ற அசுரனை வென்று முராரி என்று பெயர் பெற்ற அந்த திருமாலின் சகோதரி பார்வதி தேவியின் புதல்வா, முனிவர்களையும் தேவர்களையும் வளைத்து சிறை செய்து அங்கே சூரபத்மாதி அவுணர்கள் வைத்திருந்தார்கள். அவர்கள் அவ்வளவு பேர்களுக்கும் நல்லது செய்ய வேண்டும், அருள் புரிய வேண்டும் என்பதற்காக போர்க்களத்தில் ஈடுபட்டாயே. அப்பொழுது போர்க்களத்தில் என்ன நடந்தது தெரியுமா? ஒரு நேரடி ஒலிபரப்பே நடத்துகின்றார். அந்த அசுரர்கள் அவ்வளவு பேரையும் முருகன் அங்கே சம்ஹாரம் செய்த பொழுது தூள் பறக்குதுப்பாங்கிறோமே, அது தூள் எழுகின்றது. அது மட்டுமல்ல, அந்த அரக்கர்களின் உடலை கழுகுகள் வந்து கொத்தி தின்கின்றன. அடுத்தது பாரு என்று ஒரு வார்த்தையை போடுகின்றார் அருணகிரிநாதர். தமிழில் பாரு என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு பொருள் பருந்து என்பது பொருள். அற்புதமான தமிழ் வாக்கு அது. அவைகளெல்லாம் உண்ணும்படியாக அங்கு போர்க்களத்தில் ஈடுபட்டு நல்லவர்களுக்கு அருள் செய்த முருகா, என்னுடைய மனது அப்படிங்கிறதுக்குள்ள 100 கோடி துன்பம், 100 கோடி துன்பம் என்று வைத்து கொள்ளலாம்.
கணக்கின் பிரகாரம் அல்ஜிப்ரா என்று ஒரு முறை சொல்கின்றார்களே, 100 அதுக்கு மேலே கோடின்னு போட்டுக்கணும். அடிக்கடிக்கு போயிட்டு இருக்கும். அடுக்கிய கோடி உறும் என்று வள்ளுவரும் இதை ஒரு கணக்காக சொல்லுவார். அப்படிங்கிறதுக்குள்ள 100 விதமான தவறான சிந்தனைகள், துன்பங்களை நினைக்கின்றது, துயரப்படுகின்றது. அது மட்டுமல்ல, பெண்ணாசை காரணமாக அப்பா எவ்வளவு இழிவான நிலைக்கு போய்விட்டது தெரியுமா? என்னெல்லாம் செய்கின்றது என்று கேட்கின்றாயா? அப்பா முருகா, என்னுடைய வெட்கம், மானம் எல்லாம் போய்விட்டது. இதெல்லாம் கூட பரவாயில்ல, அறிவு அழிந்து போய்விட்டது. என்னுடைய மதிப்பு, பெருமை எல்லாம் போய்விட்டது. அதன் காரணமாக தவறான செயல்களில் ஈடுபடுகின்றேன். தவறான செயல்கள் என்றால் அந்த இடத்தில் விறகு என்கின்ற வார்த்தையை போட்டு இருக்கின்றார். விறகு என்றால் வஞ்சனை என்பது பொருள், தந்திரம் என்பது பொருள். என்னுடைய ஆசைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றிக் கொள்வதற்காக, என்னுடைய இந்த துன்பத்தை, துயரத்தை நீக்கிக் கொள்வதற்காக தந்திரமாக ஏமாத்துறேன், வஞ்சனை செய்து ஏமாற்றுகின்றேன். இதன் காரணமாகவே உடம்பு தளர்ந்து போய்விட்டது. இன்னும் எவ்வளவு வேணாலும் கீழே சொல்லிக்கிட்டு போகலாம். அவ்வளவு தளர்ச்சி அடைந்து, முருகா என்னை இனிமேல் காப்பாற்ற யார் இருக்கின்றார்கள்? அப்படிப்பட்ட அந்த நாளில் என்னை வந்து காப்பாற்று, மயில் மேல் ஏறி வேகமாக ஓடிவா என்று விசையான தோகை துங்க மயில் மேல் ஓடி அப்படி வேகமாக வாங்குறார். இதில் இன்னொரு விசேஷம், இந்த துயரப்படுகின்ற அந்த காலத்தில் எனக்கு அப்பா நான் தளர்ச்சி அடையாதபடி, மனத்தளவில் தளர்ச்சி அடையாதபடி, அறிவு அளவில் தளர்ச்சி அடையாதபடி, அது மட்டுமல்ல என்னுடைய பெருமை, மதிப்பு இவைகள் தளர்ச்சி அடையாதவாறு, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த பிறவி என்பது தளர்ச்சி அடையக்கூடாது அல்லவா? ஆகவே ஹே முருகா, எனக்கு வந்து நீ அருள் செய். என்னிடம் இருக்கக்கூடிய தீய குணங்களை நீக்கி, துயரங்களை நீக்கி எனக்கு நல்லதை அருள் செய் என்று அருணகிரிநாதர் வேண்டுகின்றார். நாமும் அதையே வேண்டுவோம், நலம் பெறுவோம். என்ன நேயர்களே, இன்றைய ஆலயம் நிகழ்ச்சி உங்கள் ஆன்மாவை தொட்டிருக்கும், ஆனந்தம் தந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.